இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத இதில் பொருளாக இருக்குது. அதுதான் மனித உயிர். அதுக்கப்புறம் தான் தங்கம், பணம், பொருள், வைரம், படிப்பு எல்லாமே. உயிர் இருந்தால் தான் எல்லாமே இருக்குது. அப்பேற்பட்ட உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே 256 தெய்வங்கள் குடியிருக்குது. அண்டமும் பிண்டமும் ஒன்று, அறியாத வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இருக்குது. 256 தெய்வங்களும் இருக்குது. சைவமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் அதனோட அருமை என்னென்னு தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட மனித உயிரை மதித்து நடந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குது. அதை விட்டு போட்டு பொருள் பணம்னு அலைஞ்சிட்டு இருந்தால் எல்லாமே வீணாக போயிடும். எல்லாமே அழியக்கூடியது. பொன், மண், பொருள் என்னென்ன எல்லாமே அழியக்கூடியது. அழிவில்லாதது ஆன்மா, உடல், உண்மையான அன்பு, காதல், தெய்வீகம், ஆன்மீகம். இதுதான் எப்பவுமே அழியாதது. மித்த எது இருந்தாலுமே எவ்வளோ பேர் கோடி சொன்னதில் அவன் மண்ணுக்கு இறையாய்த்தான் போகும். அதனால் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சு வாழ்க்கையை இன்பமாக, காதலோட, அன்போட, அரவணைப்போடு வாழணும். போட்டி, பொறாமை, ஓர வஞ்சனை, இந்த கெட்ட குணங்களெல்லாம் விட்டுட்டு சுத்தியோட, சுத்த தெளிவோட வாழ்கிறவன் தான் வாழ்க்கை. அவன் தான் மனுஷன். மித்த எல்லாமே இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணங்கள், பொருள், கோடி கோடி பணம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவன்லாம் சொல்கிறதெல்லாம் மனுஷன் கிடையாது. அதர்மம், ஆணவம், கர்மம், துன்பம், மாயை, போட்டி, பொறாமை, தீய குணங்களை விட்டு சுத்தியோடு இருக்கிறவன் தான் மனுஷன். அப்பேற்பட்ட மனிதன் தான் பூமியில் வாழக்கிறதுக்கு நான் தகுதியானவன். மித்தெல்லாம் என்னதான் இருந்தாலும் வெறும் ஓர வஞ்சனை தான். இதை புரிஞ்சுட்டு எல்லாம் மனுஷனாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பார். சர்வம் சிவார்ப்பணம்.